அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அந்த இயற்கையான இஸ்லாம் என்கிற அந்த மார்க்கத்திலே தான் பிறக்குகிறது. அதை யகூதிகளாகவும் நசாராணிகளாகவும் ஆக்குவது இந்த பெற்றோர்கள் தான் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பாவத்தின் பால் இட்டு சென்றிருக்கிறோமா, நன்மை என்பால் நாங்கள் நகர்ந்து சென்றிருக்கிறோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய குழந்தை சிறுபராயம் வரை வாலிபனாகுகிற வரைக்கும் அவனுடைய அத்துணை செயற்பாடுகளுக்கும் நாங்கள் தான் பங்குதாரர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பிள்ளைக்கு பிறந்தால் ஒரு வருடத்திற்கு பிறகு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். அடுத்ததாக எங்களுடைய குழந்தை முதலாம் வகுப்பிற்கு அல்லது நேசருக்கு செல்லுமாக இருந்தால் எங்களுடைய குழந்தைக்கு நாங்கள் அந்நியவருடைய கலாச்சாரம், அந்நியவர்களுடைய மார்க்கத்தை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் திணிக்குகிறோம் என்பதை எந்த பெற்றோர்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷன் என்று வந்துவிட்டால், ஒரு நாடகம் என்று வந்துவிட்டால் எங்களுடைய குழந்தையை அதிலே நாங்கள் அர்ப்பணிக்குகிறோம் என்பதை எந்த பெற்றோர்களும் மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, இன்று இஸ்லாமிய பாடசாலைகள் இன்று அந்நியவர்களுடைய சிந்தனைகளால் அது யூதர்களுடைய பாடசாலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த பாடசாலைகளிலே அந்நியவர்களுடைய இசைகளை போட்டும் அது எங்களுடைய குழந்தைகள் அதிலே டான்ஸ் ஆடுவதை நாங்கள் பார்க்குகிறோம். இது யாருடைய கலாச்சாரம் சகோதரர்களே? இது இஸ்லாமியருடைய கலாச்சாரமா? இது பாவம் என்று எங்களுக்கு தெரியாதாம்? எங்களுடைய குழந்தையை சிறுபராயத்திலிருந்து இறுக்கமான ஆடைகளை அணிவித்து எங்களுடைய குழந்தைகள் அடுத்தவர்களுக்கு கவர்ச்சியாக காட்டுகிறோமே. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளைக்கு மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை எந்த பெற்றோர்களும் மறந்து விடாதீர்கள். சகோதரர்களே, பிறந்த நாள் கொண்டாடுவது மார்க்கம் எங்களுக்கு கட்டு தந்திருக்கிறதா? இறுக்கமான ஆடை அணிவதை எங்களுக்கு மார்க்கம் கட்டு தந்திருக்கிறதா என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை சிறு பராயத்திலே இருந்து அந்நியவர்களுடைய கலாச்சாரத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கும் திணிக்குகிறார்கள். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்கள். நாளைக்கு அந்த குழந்தை பெரியவனாகி திருமணம் முடித்து அவனுடைய குழந்தைகளுக்கும் பிறந்த நாள் கொண்டாட வைக்க மாட்டார்கள் என்பதில் என்ன சந்தேகம் இருக்குகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, நீங்களுடைய குழந்தைகளை ஈமானோடு வளர்க்க வேண்டும். எத்தனையோ பெண் பிள்ளைகள் என்றும் இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டும் தன்னுடைய அலங்காரங்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சின்பானின் மின்னகினார், 2 பேர் நரகவாசிகள். காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். அவர்கள் தன் பக்கம் சாய்ப்பார்கள், அவரும் பிறர் பக்கம் சாய்வார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? இவர்கள் சுவர்க்கமே நுழைய மாட்டார்கள், சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? இன்று பெண்கள் டெனிம் ட்ரௌசரும் இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டும் வீதியால் நடந்து செல்லுகிறார்கள். தன்னுடைய கணவனுக்கு காட்டக்கூடிய அலங்காரங்களை எல்லாம் கண்டவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாமிய பெண்களா என்ற அடையாளம் தெரியாத அளவுக்கும் இன்று இஸ்லாமிய பெண்கள் அந்நியவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு மாறிவிட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய குழந்தை கருவறையில் இருக்குகிற போதும் அல்லாஹ்விடத்தில் எப்படி தெரியுமா பிரார்த்திக்க வேண்டும்? எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய குழந்தையின் குழந்தைகளுக்கும் பிரார்த்திக்க விடும் சகோதரர்களே. அப்படித்தான் நபிமார்களுடைய மனைவிமார்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எனவே